நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வட பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை. அன்பில் மத்திய அரசை கண்டித்து அகில இந்தியா பொது வேலை நிறுத்தம் நடைபெற்றது. தமிழகத்திலும் இந்த வேலை நிறுத்தம் போராட்டம் நடைபெற்றது. இதில் ஒரு பகுதியாக கூடலூர் பகுதியிலும் புதிய பேருந்து நிலையம் முன்புறமாக நடைபெற்றதாக நமது செய்தியாளரிடம் திரு கனி அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் நேரடியாக சென்று நிகழ்ச்சியை படம்பிடித்து செய்தியாக வழங்கியிருக்கிறார். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னதாக புதிய பேருந்து நிலையத்திற்கு AITUC, CTIU, LFF என்ற தொழிற்சங்க அமைப்பின் சார்பாக ஊர்வலம் நடைபெற்றது என்றும், இந்த அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பாக ஊர்வலம் பல்வேறு பகுதிகளிலே இருந்து நடைபெற்றது. கூடலூர் பழைய நீதிமன்ற சாலையிலே பெண்களெல்லாம் ஒன்று கூடி கட்சி கொடியினை பிடித்தவாறு ஊர்வலமாக சென்றார்கள் என்றும், இந்த ஊர்வலத்தில் பலரும் பெரும் திரளாக கலந்து கொண்டார்கள். இறுதியாக கூடலூர் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் ஒன்றிய அரசின் மக்கள் விரோத தொழிலாளர் விரோத கொள்கையை கண்டித்து அகில இந்தியா பொது வேலை நிறுத்தத்தை முன்னிட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என்றும், இதற்கு போக்குவரத்து தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் மண்டல செயலாளராக இருக்கின்ற ஈரா நெடுஞ்செழியன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் என்றும், இதில் முகமது கனி, குணசேகரன் AITUC, என் வாசு, சுரேஷ், TK மணி CITU சார்பாகவும், சகாதேவன், புவனேஸ்வரன் LLF மற்றும் ஏராளமான தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்ததாக தெரிவித்தார்கள். வீடியோ அங்க பாரு அகில இந்தியா வேலை நிறுத்தம்
தொழிற்சங்கங்கள் நடத்தியது தமிழகத்திலும் நடைபெற்றது, அது நீலகிரி மாவட்டம் கூடலூரிலும் நடைபெற்றது என்றும், இது சாலை மறியலும் நடைபெற்று சில நேரங்களில் போக்குவரத்தும் தடை ஏற்பட்டது. இருந்த போதிலும் காவல்துறை துரிதமாக செயல்பட்டு போக்குவரத்தை சீரமைத்து தந்து எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் சாலை போக்குவரத்தை சீரமைத்தார்கள் என்றும், இதற்கு தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களும் ஒத்துழைப்பு வழங்கியதாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் பங்கெடுத்தவர்களெல்லாம் மத்திய அரசின் அகில இந்தியா பொது வேலை நிறுத்தத்தில் ஆர்ப்பாட்டத்தில் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை முறையாக சரியாக ஆளும் அரசு செய்து தர வேண்டும் என்று மண்டல செயலாளர் நெடுஞ்செழியன் அவர்களும், முகமது கனி அவர்களும், குணசேகரன் அவர்களும், என் வாசு அவர்களும், சுரேஷ் அவர்களும், டி.கே. மணி, சகாதேவன், புவனேஸ்வரன் போன்றவர்கள் பங்கெடுத்து இதில் உரையாற்றியதாக நமது செய்தியாளரிடம் கனி அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் புதிய பேருந்து நிலையத்திலே இருந்து இதனை நமக்கு தெரிவித்திருக்கிறார். இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும், உங்கள் நீலமலை தொலைக்காட்சி நகர்வள பகுதியிலே என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று பார்க்கலாம். உடனுக்குடன் பார்க்க இதுவரை நீங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன இதுபோன்ற செய்திகளை கண்டுகளிக்கலாம் என்றும் தெரிவித்து, இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்களது நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே கருத்தை பதிவிட வேண்டும் என்று அனைவரையும் நமது நீலமலை தொலைக்காட்சி நேயர்களையும் கேட்டு செய்தியாளர் பிரசாத்தோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்